ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். We are going to see some truth that is going to be revealed today to us from the book of Haggai. Hallelujah. The prophet Haggai அப்படினு சொல்லலாம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்யலாம், தியானிக்கலாம், பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது 2 அதிகாரம் அடங்கி இருக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இதனுடைய பின்னணியை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். எருசலேம், அல்லேலூயா, யூதா ஜனங்கள் பாவம் செய்து நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் பலமுறை அவர்களை எச்சரித்து பலமுறை கர்த்தர் அவர்களிடத்திலே காரியத்தை சொன்ன போதிலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு ரிபெலியஸா வாழ்ந்த போதிலும் ஆண்டவர் அப்பையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பலமுறை அவர்கள் தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் அவர்கள் கேட்காமல் இறுதியில் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பாபிலோன் வந்து அந்த எருசலேமை சிறைப்பிடித்து அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் பாபிலோனுக்கு கைது செய்யப்பட்டு அவர்கள் கொண்டு போனார்கள். இப்படி 70 ஆண்டு காலமாக அங்கே இருந்தபோது இப்பொழுது எஸ்ராவின் தலைமைத்துவத்திலே ராஜா கோரேஸ் ராஜா அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் எழுப்பி மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை, மீண்டும் யூதா ஜனங்களை எருசலேமுக்கு திரும்பும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நியூ நார்மல் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த யூத ஜனங்கள் மிகவும் பழக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம் தான் இந்த நியூ நார்மலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். நியூ நார்ம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு நாட்கள் காலங்கள் முன்ன இருந்தது போல் இல்லை. சில நேரத்தில் சோசியல் மீடியால மற்ற இடங்களிலே பார்க்கும் பொழுது அநேகர் என்ன பழைய காரியங்களை எடுத்து போட்டு பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு பாருங்க, அந்த நாட்களிலே ஃபேஸ் மாஸ்க் இல்லை, அந்த நாட்களிலே சோசியல் டிஸ்டன்சிங் இல்லை, எவ்வளவு நல்லா இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் அப்படி சில நேரத்தில் வேதனைப்படுவது உண்டுதான். ஆனா யூதர்களை பாருங்க, நியூ நார்மல் என்ற காரியத்திற்குள்ளே அவர்கள் அதிகமாய் தள்ளப்பட்டார்கள். Praise God. அவர்கள் தங்களுடைய தேசத்திலே கர்த்தர் அழைத்த அந்த தேசத்திலே அவர்களுடைய சொந்த தேசத்திலே வாழ்ந்து அப்படியே பழக்கப்பட்டு இருந்த நாட்களிலே இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு புதிய நார்மலுக்குள்ளே, ஒரு புதிய கலாச்சாரத்திற்குள்ளே, ஒரு புதிய தேசத்திற்குள்ளே, ஒரு புதிய ஆளுகைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அங்கே 70 ஆண்டுகளாக அவர்கள் தள்ளப்பட்ட நிலையில் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் சிறையடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அது ஒரு புதிய நார்மலாய் அவர்களுக்கு காணப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? சொந்த தேசத்தில் சொந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்தவர்கள் இப்பொழுது என்னது இன்னொரு தேசத்தில் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் இருந்து அங்கே அவர்கள் வேலை செய்து காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக மலேசியன்ஸ் சிங்கப்பூர்ல அதிகமாய் வேலை செய்கிறவர்கள் உண்டுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேகருக்கு இன்னைக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்குது. ஆனாலும் நீங்கள் புதிதாக அந்த கண்ட்ரிக்கு போகும் பொழுது அல்லேலூயா, ஏன்னா நாங்கள் வேலை செய்திருக்கிற ஒரு நாட்களில் நீங்கள் மலேசியாவில் எப்படி நம்ம இந்தோனேஷியாக்காரங்களை பார்க்குறோமோ, எப்படி மற்ற தேசத்துக்காரங்களை பார்க்குறோமோ அப்படி தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. பிகாஸ் தே ஆர் சிங்கப்பூரியன்ஸ். அல்லேலூயா. மலேசியன் வந்து இங்கே தான் நமக்கு நம்முடைய சலுகை. அல்லேலூயா. அங்கே போனால் நம்ம என்னது ஃபாரினர்ஸ் தான். இங்கே இருக்கிற சலுகை எங்கே நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஒருவேளை பல வருஷம் வேலை செய்து பிஆர் சிட்டிசன் அப்படி அந்தந்த சலுகை வரும். ஆனால் புதிதாக இன்னொரு தேசத்தில் போய் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும் அல்லேலூயா என்னென்ன சலுகை இல்லை, என்னென்ன காரியங்கள் இல்லை, என்னென்ன காரியங்கள் மாற்றப்படுகிறது. ஒரு புதிய நார்மலுக்குள்ளே அவர்கள் அங்கே தள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் அப்படிதான் இன்னைக்கு ஒரு புதிய நார்மல்ல தள்ளப்பட்டிருக்கிறோம். I just wanted you to see this picture clearly. இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாய் பார்க்கும்படி நான் இதை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசம், யூத தேசம் தங்களுடைய சொந்த தேசத்தில் நல்லா எல்லாம் பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டு வாழ்ந்த போதிலும்
தேவனை தேடாமல் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினாலே, அக்கிரமங்கள் மிகுதியானபடினாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு ஒரு பெண்டமிக்கை கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார்? புதிய நார்மலுக்குள்ளே தள்ளப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாமும் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. Let us acknowledge that. Hallelujah. Let us acknowledge our sin. Let us acknowledge our rebellious attitude. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படியாத தன்மையை எல்லாம் சரியாக கர்த்தர் நமக்கு தந்திருந்தாரே, எல்லாம் சரியாக தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருந்தாரே, எல்லா சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்ததே, இப்ப இருந்தது போல இப்ப இருக்கிறது போல இல்லையே, விடுதலையோடு நம்ம தேவனை சபையில ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. அல்லேலூயா. எந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கும் இல்லாமல், எந்த ஒரு முக கவசம் எதையும் அணியாமல், நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, கூடி செபிக்க, பல காரியங்களை தேவனுக்காக செய்திருக்கலாமே. அல்லேலூயா. நிறைய காரியம் ஆண்டவர் இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்ய முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. We were not able to do many things today for God, as we are bound. நாம் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதே போலதான் ஒரு காட்சி இன்றைக்கு அல்லேலூயா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தள்ளப்பட்டார்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இன்னைக்கு எக்ஸைலா போயிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிற்குள்ளே சோசியல் டிஸ்டன்சிங் என்ற பெயரிலே அல்லேலூயா இப்படிப்பட்ட எல்லா விதமான புதிய நார்மல்ல நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதை அனுமதித்தார்? ஏன் என்று சொன்னால் ரெண்டு காரியம். ஒன்று, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, பாவம் பெருகினது, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி கானான் தேசத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு நிறுத்தும் பொழுது எந்த மனநிலையிலே அவர்களை கொண்டு நிறுத்தி என்னெல்லாம் ஆண்டவர் போதித்து அதை செய்ய சொன்னாரோ, நாள் இடையிலே போக 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 அவர்கள் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகினார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமும் அப்படிதான் அநேக நேரத்தில் நாள் செல்ல 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 பிரியமானவர்களே, சபையிலே உலகம் வர ஆரம்பித்து விட்டது. சபையிலே அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த கடந்த ஆண்டுகளிலே நடக்க ஆரம்பித்து விட்டது. முதல் காரியம் ஆண்டவர் அனுமதித்தார்னா, பாவம் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. கொண்டு பிடிச்சாங்க, பாபிலோன்ல போட்டாரு. ஏன் இதை அனுமதித்தார்னா, இந்த 70 ஆண்டு லாக்டவுன் அவங்களுக்கு. அல்லேலூயா. இந்த 70 ஆண்டு லாக்டவுன், இந்த 70 ஆண்டு என்னது தள்ளப்பட்டு சிறையடிக்கப்பட்ட இந்த நாட்கள் அவர்கள் யோசிக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய நேரம், அவர்கள் தேவனை தேட வேண்டிய நேரம், அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம், அவர்களுடைய பழைய வாழ்க்கையை வழிகளை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அல்லேலூயா. It is time for them to consider their ways. It is time for them to just look back and see and evaluate and analyze. அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். அவர்கள் யோசித்தார்கள். அல்லேலூயா. ஆமா, உணர்ந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செய்து விட்டோம். என்னை அழைத்த என் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டோம். என்னை அழைத்த என் தேவனுக்கு, அல்லது நான் இப்படி சொல்றேன், என்னை அழைத்த தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போய்விட்டோம். ஒருவேளை பாவம் பாவம் என்று சொன்னார். ஒரு சொல் நீங்க கேட்க, நாங்க எந்த பாவமும் செய்யல பாஸ்டர், நாங்க நல்ல ஆராதனை செய்தோம், வந்தோம் போனோம். ஆனால் நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்தாயா? தேவனுடைய சித்தம் இது என்று என் வாழ்க்கையில் அறிந்து செயல்பட்டாயா? யூதர்கள் அந்த சிறை பிடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் அந்த அத்தனை ஆண்டிலும் they have to think, அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அதே தான் இன்னைக்கு நான் நம்முடைய சூழ்நிலைக்கு அப்ளை பண்றேன். நம்முடைய இந்த நாட்களுக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். கண்ணை திறந்து பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு இந்த சிறைப்பிடிப்பு, நமக்கு இந்த எக்ஸைல். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உணர்த்தும்படி விரும்புகிறார், நம்மை சரி செய்யும்படி விரும்புகிறார், நம்மை ஆயத்தம் பண்ணும்படி விரும்புகிறார், நம்மை புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். எது முக்கியம் என்று சொல்லி, எது என்னுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டி என்று சொல்லி
ஆண்டவர் எல்லாத்தையும் ரீஅலைன் பண்ணும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அதையே ஒட்டி உங்களுக்கு நான் சொல்லுகிற நம்ம வசனத்துக்குள்ள போக போறோம். பிரியமானவர்களே, பாவம் செய்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே தான் அந்த ஒரு லாக்டவுன்ல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். ஆனாலும் நடந்தது என்ன? சுமார் 50,000 பேர் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட மீண்டும் அவர்கள் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது சுமார் 50,000 பீப்புள் தான் நினைக்கிறேன் எஸ்ராவின் தலைமைத்துவத்திலே அவர்கள் திரும்புகிறார்கள். மீதியானவர்கள் இந்த 70 ஆண்டு இந்த பாபிலோனே எங்களுக்கு பழக்கிவிட்ட ஆயிட்டு, இந்த லாக்டவுனே எங்களுக்கு போதும், இந்த வாழ்க்கையே எங்களுக்கு போதும், தேவனுடைய காரியத்திற்கு மீண்டும் நாங்கள் திரும்ப வேண்டியதில்லை, இந்த கம்ஃபர்ட் எங்களுக்கு போதும், இந்த விஷயமே எங்களுக்கு பழக்கி விட்டது அப்படின்னு சொல்லி மீதியான அநேக யூத ஜனங்கள் பாபிலோனிலே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் ஒரு ரெஸ்டாரேஷன் வரப்போகிறது. அதற்கு யார் உண்மையா ஆயத்தமாய் இருக்கிறார்? அதுக்கு யார் உண்மையாய் தேவனுடைய வழிகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா, அநேகருடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் கிறிஸ்துவ ஜீவியத்தில் சபை மக்களுக்கு 2 விஷயத்து தான் என்னது நடக்குது. 2 விஷயம் தான் நடக்குது. ஒன்று, மனம் திரும்பி உணர்ந்து தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. மறுபக்கம் எப்படி இந்த யூத ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்டும் சில கூட்டத்தார் அப்படியே அங்கேயே இருக்கிறபடி கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்களோ, அந்த மாதிரி இன்னொரு மறு கூட்டத்தார் சோர்ந்து போய் சோர்வடைந்து சபை திறக்கலையே, காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறதே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பாவம் மீண்டும் அதிகமாய் உள்ளே நுழைந்து, சர்ச்சுக்கு வந்தா நான் ஊழியர் செய்யணும், சபைக்கு வந்தா முன்னுக்கு சபை திறந்தா கொஞ்சம் பயந்து இருக்கணும், ஆனா சபை அடைக்கப்பட்டா பரவாயில்ல, நான் முன்னுக்கு போக தேவையில்லை, மேலே ஏற தேவையில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை, ஆகினால நான் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு நான் இப்படியே இருந்துடுறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாவ வாழ்க்கை, பின்மாற்றமான வாழ்க்கை மறுபக்கம் இன்னொரு கூட்டத்தாருக்கு நடந்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையின் சத்தமா எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய மாற்றம் வரும் பொழுது எந்தெந்த கூட்டம் எல்லாம் அந்த நாட்களிலே மனம் திரும்பி உணர்ந்து செபித்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கிட்டி சேருகிற கூட்டத்தை கர்த்தர் மீண்டும் சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் இந்த சிறையிருப்பை மாற்ற போகிற தேவனாய் இருக்கிறார், மாற்றுவார். இப்ப யோசிங்க, 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப மீண்டும் சில கூட்டம் திரும்புகிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு, எருசலேமுக்கு திரும்பும் பொழுது அங்கே அவர்கள் இன்னொரு ஒரு நியூ நார்மலை சந்திக்கிறார்கள். பிரதேசத்துல மற்றவர்களுடைய ஃபாரின் கண்ட்ரில போன ஒரு நியூ நார்மல், அங்கே இருந்து அங்கே பழக்கப்பட்டு அதையே வாழ்ந்து இப்ப மீண்டும் ஆண்டவர் புதிய காரியத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது காரியங்களை கொண்டு வருகிறாரு. அவர்கள் சொந்த தேசத்திற்கு வந்ததும் இங்கேயும் அவர்கள் எல்லா காரியமும் புதுமையாய் இருக்கிறது. சொந்த தேசத்திலே காரியங்கள் புதுமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பழையபடி இல்லை. அவர்களுக்கு 3 காரியங்கள் முன்ன நிக்குது. என்ன தெரியுங்களா? they have to rebuild the city. எல்லாம் அந்த தேசம் இவர்கள் கைவிட்டு போனபடினாலே அது அழிக்கப்பட்டது. மற்ற ஜாதிகள் வந்து என்னது பிடித்தார்கள், பல காரியங்கள் அங்கே மாற்றங்கள் வந்தது. they have to rebuild their city and they have to rebuild their homes, their houses. அவங்களுடைய வீட்டை கட்ட வேண்டும், அவருடைய பட்டணத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. 3வது முக்கியமான காரியம், அவர்களுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஒரு 3 காரியம் அவர்களுக்கு முன்பதாய் நிற்கிறது. பிரியமானவர்களே, there are 3 things before them as they return to their country, to their origin place. 3 things. They have to rebuild the city. சிட்டியை பட்டணத்தை கட்டிதான் ஆகணும், சூழ்நிலை மாறிதான் ஆகணும், எக்கானமி தேவை. அல்லேலூயா. காரியங்கள் மாறணும், இல்லைன்னா வாழ முடியாது, சாப்பிட என்ன வழி இருக்கிறது? அல்லேலூயா. அடுத்தது வீடு கட்டணும். அல்லேலூயா. தங்குவதற்கு வீடு வேணும். அல்லேலூயா. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டு திரும்புகிற ஒரு ஒரு தேசம், ஜனங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல,
அல்லேலூயா. சாலமன் காலத்துல இருந்த ஆலயத்தை போல மீண்டும் கட்டவே முடியாது, எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கட்ட துவங்குகிறார்கள். ஆமென். கட்டுகிற வேலையில நல்லா கவனிங்க, பக்கத்தில் பட்டு சொல்லுங்க. உடைப்பது ஈஸி, கட்டுவது சிரமம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை உடைத்து ஈஸியா போட்டுடலாம், ஆனா கட்டுவது it has need a lot of dedication, a lot of encouragement. Hallelujah. Determination, perseverance. இப்படி சொல்லி கொண்டே போகலாம். முயற்சி தேவை, பொறுமை தேவை. அல்லேலூயா. நடக்கிறது என்ன பிரியமானவர்களே? அவர்கள் கட்ட ஆரம்பித்த போது, கட்டி கொண்டிருக்கிற வேலையில டிஸ்கரேஜ்மெண்ட் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது, போராட்டம் வருகிறது, நிறைய காரியங்கள் நடக்குது, சோர்வு வருகிறது. ஒரு சிலருக்கு என்ன சோர்வு வருகிறது? என்னுடைய வீட்டை நான் கட்டணும், எனக்கு சாப்பிட வேணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், என் காரியத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் ரொம்ப வேதனையோடு ஆலயத்தை பார்த்து, எங்ககிட்ட என்ன இருக்குது, இப்ப இதை நாங்கள் எப்படி கட்டுவது? சாலமன் கட்டும் பொழுது, சாலமன் ஆலயத்தை பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா இருந்ததே, பயங்கரமா இருந்ததே. இப்ப நாங்க இதை திரும்பவும் கட்டணும்னா ஆண்டவரே அந்த அளவுக்கு இருக்காதே. அல்லேலூயா. முன்ன போல சபை இருக்காதே, முன்ன போல சேர்ச்சி இருக்குமா? அல்லேலூயா. நீங்க அநேகருடைய கேள்வி அதுதான். பெண்டமிக்கு பிறகு சபை முன்ன போல இருக்குமா? சாலமன் ஆலயத்தை கட்டினாரே, அது பயங்கரமா இருந்ததே. ஆனா எங்களிடத்துல என்ன இருக்கிறது? நாங்க எப்படி கட்ட முடியும்? அதற்கு ஈக்குவலா இது வருமா அப்படின்னு சொல்லுகிற அப்படின்ற ஒரு கவலை ஒரு கூட்டத்தாருக்கு உண்டு. இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில கூட்டத்தார் என்ன பண்ணிட்டாங்க? பாவ வாழ்க்கையை மீண்டும் திரும்பிட்டாங்க. அல்லேலூயா. மீண்டும் பாவம், மீண்டும் அந்த தேசத்துல, மீண்டும் சொந்த இடத்துல அவங்களுடைய இஷ்டமான காரியங்களை பாவத்தை செய்து சிறையில இருந்தும் அவர்கள் திரும்பிய மனம் திரும்பவில்லை. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்? I just wanted to relate this incident, this truth in the Bible, to our season. நம்முடைய காலத்திற்கு இதை ஒப்பிடும்படி விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ஆலயத்தை கட்ட துவங்கி சுமார் 15-16 வருஷம் கட்டுவதை அப்படியே நிறுத்தி விட்டார்கள். பாபிலோனிலிருந்து திரும்பி வேகமாய் கட்ட ஆரம்பித்தார்கள். டிஸ்கரேஜ்மெண்ட், தோல்வி, பயமுறுத்துகிற வார்த்தை, தடைகள், சொந்த தேவைகள், அல்லேலூயா, பாவங்கள், அடுத்தது முன்ன போல கட்ட முடியாதே, இருக்காதே என்ற பல விஷயங்கள் என்ன செய்தது? இந்த யூத ஜனங்களை ஆலயத்தை கட்ட முடியாதபடி சுமார் 15-16 ஆண்டுகளாக கட்டப்பட்டவைகள் அப்படியே நிறுத்தப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆகாய் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு சீசன்லையும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்பதான் செய்வார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பதான் செய்வார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கதான் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி சொல்றாரு. நான் வாசிப்போம். அவருடைய வார்த்தை, அந்த மெசேஜ் ஆண்டவர்கிட்ட என்ன வருகிறது தெரியுங்களா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Haggai chapter 1 verse 5. நான் ஆங்கிலத்தில் வாசித்து பிறகு தமிழிலே வாசிக்கிறேன். Now therefore thus says the Lord of hosts, consider your ways. Hallelujah. தமிழ்ல வாசிக்கிறேன். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது மீண்டும் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே 1ஆம் அதிகாரத்தில், thus says the Lord of hosts, consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உன் வழியை கொஞ்சம் யோசித்து பாரு. உன் வேஸ், உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாரு.
அல்லேலூயா. டிஸ்கரேஜ்மென்ட், தடைகள், பயமுறுத்துகிற வார்த்தை, இப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லா காரியத்தையும் என்ன உன்னை செய்ய வச்சிருச்சு? தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடி, கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியாதபடி, பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க முடியாதபடி, ஓ உனக்கு ஒரு தடை வந்து விட்டதா? அல்லேலூயா. அங்கதான் வசனம் வருகிறது, நீ அதிகமா என்னது விதைத்தும் கொஞ்சமாய் நீ என்னது பெற்றுக் கொள்ளுகிறாய், பொத்தலான பையில நீ போடுகிறாய், நீ செய்கிறது எல்லாம் வாய்க்க மாட்டுகிறது. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. என்னுடைய ஆலயம் என்னது பாழாய் கிடைக்கிறது என்று தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல் காரியம், இனி ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன பேச விரும்புகிறார்னா, நான் அதை சொன்னேன், அவர்கள் முன்பதாக பட்டணத்தை கட்ட வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும். எதை அவங்க சூஸ் பண்றாங்க? அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிரையாரிட்டி எதா இருக்குது? என்ன உன்னுடைய பிரையாரிட்டி? எது நீ முக்கியமாய் கட்டி கொண்டிருக்கிறாய்? எதை நீ முக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தை கட்டின பயணத்திலே பணியிலே இருந்தாயே, ஊழியம் செய்கிற பணியிலே இருந்தாயே, கர்த்தருக்காக ஏதாவது செய்கிற பணியில இருந்தாயே, இந்த பேண்டமிக் வந்து அதை நிறுத்தும்படி செய்து விட்டுதான். அல்லேலூயா. இந்த கோவிட்-19 வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை மேல நோக்க வைக்காதபடி உன்னை மற்ற காரியத்தில் இழுத்து கொண்டு போனதா? ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க. முதல் காரியம் சொல்றாரு, தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. Though you may be in a pandemic, though you may be in all sort of negativity, all sort of problems and hindrances. ஆமா, அந்த நாட்களிலும் அவர்கள் ஆலயத்தை கட்டி துவங்கி ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனாலும் தடைகள் வந்து, எதிர்ப்பு வந்து, பயமுறுத்துகிற வார்த்தை வந்து, பல காரியங்கள் வந்தபடினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அப்படியே போட்டு நிறுத்தி விட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், நீ நிறுத்தின காரியத்தை மீண்டும் செய். அல்லேலூயா. இந்த பேண்டமிக்கு முன்பதாக நிச்சயமாய் அந்த நார்மலை போல இப்பொழுது நம்ம செய்ய முடியாதுதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நீ நிறுத்தி விட்டாயா? வேதம் வாசிக்கிற காரியத்தில் நீ நிறுத்தி விட்டாயா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கிறதை நீ நிறுத்தி விட்டாயா? அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை ஒண்ணுமில்லையே அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டாயா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, நிறுத்தின காரியங்களை, ஆலயத்தின்குரிய காரியங்களை, கர்த்தருக்குரிய காரியங்களை, பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தைகளை, காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் சிந்தையில ஆக்டிவேட் பண்ணு. அல்லேலூயா. மீண்டும் மைண்ட்ல ஆக்டிவேட் பண்ணு. அல்லேலூயா. மீண்டும் அதை உன் சிந்தையில கொண்டு வா. நீ பார்க்கிற காரியங்கள் உன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை மாற்றிவிட வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, ஆகாய் சொல்றாரு, நீங்க மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Go up to the mountains and bring wood and build the temple, that I may take pleasure in it and be glorified, says the Lord. மலை மேல் ஏறுங்கள். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்கான பணியில இறங்குங்கள் என்று ஆகாய் இந்த ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். இது எப்படி? how this is applicable to us? ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். praise the Lord. மலை மேல ஏறுகிற ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனோடு தனித்து போகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. தேவனோடு தனித்து இருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தரோடு செபிக்கிற ஒரு நேரம் இது. மலையில தான், மேலதான் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ மேல போனாதான், நீ மலைக்கு போனாதான், தேவனிடத்தில் நெருங்கும் பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு ப்ரொவிஷன் கொடுப்பாரு. நீ மலைக்கு போனாதான் ஆலயத்தை கட்டுவதற்கு உனக்கு சப்ளை கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ மலைக்கு ஏறாமல் நீ கீழே இருந்து நீ இந்த லெவல்லே நீ பார்த்து கொண்டிருப்பாயானால், you will never receive your supply, you will never receive the provision to build the kingdom of God. Hallelujah. Hallelujah. Praise the Lord.
ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மோரியா மலையில ஏறும் பொழுது, அல்லேலூயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன ஈசாக்கு பலி கொடுன்னுட்டாரு. ஆபிரகாம் விசுவாசத்தோடு தன் மகனை கூட்டிக் கொண்டு மலையில ஏறுகிறார். நீ கீழே இருக்கிற வரையிலும் உனக்கு ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி தெரியவில்லை. அல்லேலூயா. மேல மலையில போய் நின்ற பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய மேல கை வைக்காத, இதோ அந்த பலியை நான் உனக்கு தருகிறேன். I shall provide. அல்லேலூயா. ஒரு ஆடு மேல காத்திருக்குது. அல்லேலூயா. ஒரு ஆடு மலையில காத்திருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தேவை அங்க காத்திருக்கிறது. உன்னுடைய தேவைக்கு என்னது பதில் அங்க காத்திருக்கிறது. அங்கதான் ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. யெகோவா ஈரே என்று சொல்லி அழைக்கிறார். ஜெகோவா ஜாயே, he shall provide. இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம், இந்த நியூ நார்ம்ல எப்படி இன்னைக்கு நம்முடைய எண்ணெல்லாம் எப்படி தெரியுங்களா? என் வீட்டை கட்டணும், என் காரியத்தை பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும், எனக்கு பிரச்சனையா இருக்குது, எக்கனாமி போதுமா, எக்கனாமி சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது, பொருளாதார ரீதி காரியங்கள் வித்தியாசமா இருக்குது, அரசாங்கம் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறாங்களே, பல காரியம் வருதே, என் குடும்பம், என் பட்டணம், அப்படின்னு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் வழிகளை சிந்தித்துப்பார். அல்லேலூயா. உன் வழிகளை சிந்தித்துப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த சிந்தை வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குரியவைகளை நீ சிந்தித்து உன் சிந்தையில ராஜ்யத்தின் சிந்தையை ஆக்டிவேட் பண்ணு. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்னா, இந்த நேரத்துல ஒருவேளை சபை அடைக்கப்பட்டிருக்கிறது, பழையபடி மற்ற காரியங்களை செய்ய முடியாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ மலைக்கு ஏறு. அல்லேலூயா. மலைக்கு ஏறு. அங்கதான் உனக்கு மரங்களை கொடுப்பேன், அங்கதான் ஆலயத்தை கட்டுவதற்கு உனக்கு வெளிப்பாடை கொடுப்பேன், அங்கதான் நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, எப்படி இந்த பெண்டமிக் காலத்தில் நீ காரியங்களை செய்ய வேண்டும், ராஜ்யத்துக்குரிய காரியத்தை என்னென்னலாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தான் உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. அல்லேலூயா. இந்த யூத ஜனங்கள் அதை தான் செய்தார்களே. பாருங்க, பட்டணத்தை கட்டணுமா, வீட்டை கட்டணுமா, ஆலயத்தை கட்டணுமா என்று கம்பேர் பண்ணி பார்த்தபோது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தடை, சோர்வு, பலவீனம், பிரச்சனை வந்தபோது பட்டணத்தையும் வீட்டையும் கட்டும்படி தங்களுடைய வேலையை பார்க்கும்படி போய்விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டை கட்டுவதற்கு, பட்டணத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஒருவேளை மலையில ஏற தேவையில்லை. ஆனா ஆலயத்தை நீ கட்டணும்னா, பரலோக ராஜ்யத்தை கட்டணும்னா நீ மலைக்கு போ. மலை எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டை பாருங்க. சியோன் பர்வதம் இருக்கிறது, சீனாய் மலை இருக்கிறது. அல்லேலூயா. மலை எப்பொழுதுமே தேவனோடு இருக்கிற சந்திப்பை பேசுகிறது. அல்லேலூயா. On mountain you shall see your God. அல்லேலூயா. மலையின் அனுபவம் எதை குறிக்கிறது? இந்த லாக்டவுன்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, மலையின் அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மலையில ஏறு, செப மலையில ஏறு, பிரேயர் மவுண்டன்ல ஏறு. அல்லேலூயா. தேவனோடு நெருங்கி வாழு, அங்கே கர்த்தர் உனக்கு காரியங்களை காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில காரியங்களை இந்த ஆகாய் புஸ்தகத்திலிருந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, எதுவும் வாழ்க்கையில முக்கியமா இருக்குது? உன்னுடைய எக்கானமியா, உன்னுடைய பொருளாதாரமா, உன்னுடைய வீடா, உன்னுடைய பட்டணமா, அல்லது தேவ ராஜ்யமா? பிரைஸ் தி லார்ட். ராஜ்யத்துக்குரிய சிந்தை உடையவனாய் நீ மாறுவாயானால், அல்லேலூயா, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது பாருங்க, இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்த செருபாபேல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செருபாபேல் ஒரு கவர்னராக இருக்கிறார் அந்த நாட்களிலே. பாருங்க, அவங்க கீழ்ப்படுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். So the Lord, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், the Lord stirred up the spirit of Zerubbabel the son of Shealtiel, governor of Judah, and the spirit of Joshua the son of Jehozadak the high priest, and the spirit of all the remnant of the people, and they came and worked on the house of the Lord of hosts their God. பின்பு கர்த்தர் செயல்தியேலின்
குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுமாகிய ஆவியையும், அப்புறம் யோசேத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி, இன்னொரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் வழியில யோசித்துப்பார், எது முக்கியம், பிரையாரிட்டி. அல்லேலூயா. நீ எதை அதிகமாக முக்கியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அதை சரி செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றாரு ஆண்டவர். இது நமக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை தெரியுங்களா? 2வது அதிகாரத்தில் சிலருக்கு என்ன ஆலயத்தை கட்டும் பொழுது சிலருக்கு என்ன வேலை ஆரம்பிச்சதும் என்ன நடக்குது, நம்ம முதலே சொன்ன பாருங்க. சாலமன் கட்டின ஆலயம் எப்படிப்பட்டது, பிரம்மாண்டமா இருந்துச்சு. அல்லேலூயா, பிரம்மாண்டமா இருந்துச்சு. இப்ப நாங்க மரத்துல போய் கட்டி, சாலமன் பொன்னினாலும் எப்படிப்பட்ட ஒரு காயத்தை பயன்படுத்தி அந்த நாள்ல ஆலயத்தை கட்டினார். ரொம்ப பேர் பாருங்க, அந்த காலத்துல இப்படி நடந்துச்சு, அந்த காலத்துல இப்படி அபிஷேகம், அந்த காலத்துல இப்படி நல்லா இருந்துச்சு, அந்த நாட்களில தெரியுமா நான் என்ன செஞ்சேன், அப்படியே தான் இருப்பாங்க. அல்லேலூயா, அப்படியே அதிலே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு சில கூட்டத்தார் அப்படிதான், இப்படி இருந்துச்சே, இன்னைக்கு நாங்க இதை வச்சு அதுக்கு ஒப்பிடுமா, இன்னைக்கு நாங்க கட்டுற ஆலயம் அந்த காலத்துல கட்டுறது போல் இல்லையே, அந்த காலத்துல பாருங்க பயங்கரமா இருக்கும், அபிஷேகமா இருக்கும், அனலா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஆலயத்தின் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மிந்திருக்கிறீர்களா என்று. மிந்திருக்கிறீர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள், இந்த சாலமன் டெம்பிள் முன்ன இருந்துச்சு பத்தியா, அதை முன்ன நீங்க பாத்தீங்க பத்தியா, அந்த ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அப்ப நீங்க பார்த்ததுக்கும் இப்ப நீங்க கட்டுறதுக்கும் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இருதயத்தில் இருக்கிறத பார்த்து சொல்றாரு, அப்ப நல்லா இருந்துச்சு, முன்ன சபை திறந்தப்ப நல்லா இருந்துச்சு, முன்ன காரியங்கள் நல்லா இருந்துச்சு, முன்ன பயங்கரமா இருந்துச்சு, அதுக்கும் இப்ப காரியத்தை நீ பார்க்கறதுக்கும் இது ஒன்றும் இல்லாதது போல உனக்கு காணுகிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றாரு பாருங்க 4ஆம் வசனம், ஆனாலும் செருபாபேலே திடன்கொள், என் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு சில கூட்டத்தாரு இந்த யாகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு செருபாபேலுடைய தலைமைத்துவத்திலே விசுவாசமாய் வேலை துவங்க ஆரம்பித்த இந்த கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னோடு நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னோடு நான் கூட இருக்கிறேன். எகிப்து தேசத்திலிருந்து உன்னை கொண்டு வந்த விதத்தை யோசித்து பாரு, அதே தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த கூட்டத்தாரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுறாரு? கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தை இந்த நாட்களில் யோசிக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தைய ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு பிரியமானவர்களே. இந்த 2வது பகுதியில் இன்னொரு காரியத்தை சொன்னாரு, நீ பழசுக்கும்
இப்போக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ அப்படி இருக்காத, இப்படி இருக்காத அப்படின்னு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை இந்த ஆலயத்தில் ஊற்றுவேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை நாம் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டினோம். முந்தின ஆலயத்தின் மகிமை எப்படிப்பட்டதா இருக்குமா? பெரிதா இருக்கும். 2 கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பழச நினைச்சு பேசி கொண்டு இருக்காதீங்க, பழச நினைச்சே சிந்திச்சு கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி வரப்போகிற மகிமை, இனி வரப்போகிற மகிமை, இனி வரப்போகிற தேவ மகிமை இன்னும் பெரியதாயிருக்கும். அல்லேலூயா. இன்னும் மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் செய்ததை விட, அந்த காலத்தில் செய்ததை விட, 80ஆம் ஆண்டிலே செய்ததை விட, பல வருஷத்துக்கு முன்ன செய்ததை விட, இனி வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் செய்கிற காரியம் பெரியது. பிரியமானவர்களே, இது நம்முடைய கிரியை அல்ல, இது தேவனுடைய கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே அப்படி இல்லையே அப்படி என்று சொல்லி சொல்றாரு, அவருடைய மகிமையை வைப்பார், அவருடைய மகிமையை வைப்பார், அவருடைய மகிமையை வைப்பார். நான் 19ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அன்று கேட்கிறாரு, எதுவும் செழிப்பா வரலையா? களஞ்சியத்துல பார்க்க முடியலையா? மரம் கனி கொடுக்கலையா? அப்படி இருக்குதோ? என்று சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்று முதல் எப்பொழுது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த கூட்டத்தார், செருபாபேல் இந்த கூட்டத்தார் ஆண்டவருடைய ஆலயத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, பிரையாரிட்டி சேஞ்ச் ஆகணும். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சிந்தை உனக்குள்ள வரணும். 2வது, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, பழசு புதுசுன்னு ஒப்பிட்டு கொண்டு இருக்காதே. பழசு அப்படி இருந்துச்சே, இப்போ இருக்குமான்னு நினைக்காத. அப்படி நினைக்கிற யாராவது நீங்க இருக்கிறீங்களான்னு அங்க கேட்கிறாரு, இங்கேயும் கேட்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறாரு, நீ கீழ்ப்படிந்ததனால, அல்லேலூயா, நீ செய்ததுனால, பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியத்தை சிந்தித்ததுனால, ஒருவேளை களஞ்சியத்தில் எதையும் நீ பார்க்க முடியல, கனி பார்க்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எக்கானமி தெருவா போலாம். அல்லேலூயா. காரியங்கள் மாற்றம் அடையலாம், சூழ்நிலை வித்தியாசமாய் போகலாம். ஆனா நான் சொல்றேன், மலையிலே எனக்கு போஷிக்கிறவர் உண்டு. அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா, என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.